Fill in the blanks. First one, the total area of the histogram is dash to the total frequency of the given data. So area of the histogram is proportional. ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம் எப்படி வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு கிளாஸ் இன்டர்வல் 0 to 10 அப்படின்னா, கரெக்ட்டா 10 இது வந்து ஹிஸ்டோகிராம். இப்போ 10 to 20க்கு இத்தனை இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் 10 to 20. அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராம். அப்படி டோட்டல் ஏரியானா என்னது? இதுதான் டோட்டல் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல 5 இருக்காங்க. இது 5ல மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து 6ல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 5 பிளஸ் 6 என்னது? 11. அப்போ இந்த டோட்டல் ஏரியா திஸ் ஒன் இது இந்த ஹிஸ்டோகிராம் 0 to 10, 10 to 20யும் என்னது? 11. அதாவது இது இன்கிரீஸ் ஆனா இதுவும் இன்கிரீஸ் ஆகும். இட் இஸ் டைரக்ட்லி டோட்டல் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ரைட்? ஈக்குவல் டு த கிடையாது. ப்ரொபோர்ஷனல். ப்ரொபோர்ஷனல்னா என்னது? ஒன்னு இன்கிரீஸ் ஆனா இன்னொன்னு இன்கிரீஸ் ஆனா ப்ரொபோர்ஷனல். ஒன்னு டிக்ரீஸ் ஆனா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆனா அது வந்து என்ன சொல்லுவோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா டோட்டல் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. கிளியரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி நிறைய இருந்ததுன்னா ஹிஸ்டோகிராமும் நிறைய இருக்கும். அது யூ மீன் ஏரியா ஆஃப் த ஹிஸ்டோகிராமும் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட், a graph that displays the data that changes continuously over the period of time is called histogram. சரியா? இப்போ கண்டினியூஸா இல்லாம இருந்தாலும் நாம என்ன பண்ணுவோம்? கண்டினியூஸா மாத்தி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹிஸ்டோகிராம் வரைவோம். ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸா வரையும். நீங்க சின்ன வயசுல பார் கிராஃப் போட்டிருப்பீங்க. பார் கிராஃப் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு போட்டிருப்பீங்க. கொஞ்சம் தள்ளி நெக்ஸ்ட் இங்க ஒண்ணு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் பார் கிராஃப் போட்டிருப்பீங்க. சோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். இதுவே ஹிஸ்டோகிராம் வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி போட்டிருப்பீங்க? கண்டினியூஸா போடுவோம் நாம. ஓகே. சோ இந்த மாதிரி கண்டினியூஸா போடுறது ஹிஸ்டோகிராம். கிளியரா? நெக்ஸ்ட், histogram is a graphical representation of grouped data. Grouped. Grouped means what? There should be a definite class interval. அந்த class interval இருக்கணும். Class intervalனா என்ன அர்த்தம்? 10 to 20, 10 to 20 இத்தனை பேர் இருக்காங்க. 20 to 30 இத்தனை பேர் இருக்காங்க. அப்படின்னு ஒரு definite class interval இருந்தாதான் நம்மளால histogram வரைய முடியும். Class intervalே இல்லைன்னா நம்ம நார்மல் கிராஃப் பாயிண்ட் அவுட் தான் பண்ண முடியும்.